இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் மீன் குழம்புங்க. நேற்று வச்ச மீன் குழம்புங்க. எங்கள் வீட்டில் மாங்காய் போட்டு நல்லா மீன் குழம்பு வச்சாங்க எனக்கு. அதே மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்லேயும். மீன் குழம்புலாம் முதல் வச்சு மறுநாள் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு நேற்று வச்சுருந்தேன். அதே மீன் குழம்பு இன்றைக்கி. அப்புறம் தயிர் வச்சுருக்கேன். அப்புறம் மீன் வறுத்துருக்கேங்க. மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. இன்றைக்கி எடுத்து அந்த மீனையும் வறுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க எனக்கு எங்கள் வீட்டில் சமையல். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க. நேற்று செஞ்சதுதான். மீன் செஞ்சாலே எப்படியும் 2 நாளைக்கு வந்துடுற மாதிரி தாங்க செய்வாங்க. ஏன்னா எங்களுக்கு மீன் குழம்பு அன்றைக்கி மறுநாள் பிடிக்கும். இட்லி தோசைக்கு எல்லாம் அதனால் இட்லி தோசை எல்லாத்துக்கும் மீன் குழம்பு எனக்கு பிடிக்குன்றதுனால அப்படி தாங்க நிறையா வாங்கி எடுத்து செய்கிறது. இன்றைக்கி அதேமாதிரி வாங்கினதுனால காலைல இட்லிக்கும் வச்சு இப்போ மீன் குழம்பு ஆச்சு. அவ்வளோதாங்க.